வெற்றி தோல்வியை கண்டெல்லாம் தோழ வேண்டிய அவசியம் கிடையாது. வெற்றிங்கிறதும் தோல்விங்கிறதும் மாறி மாறி வரக்கூடியது, மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற மாதிரி ஒரு சாங் இது. வெற்றி பெற்ற சிலரும் இங்கு வீழ்ந்த காலம் உண்டு, தோற்று தோற்று நொந்தவரும் வாழ்ந்த காலம் உண்டு ப்ரோ. என்ன மாதிரி சூழ்நிலைங்கிறது சொன்னதுக்கப்புறம் என்ன யார் பாடுறாங்க, யாருக்காக பாடுறாங்க, என்ன லிரிக்ஸ்னு தெரிஞ்ச போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஃபீல் வேணும்னு சொல்லிடுவாங்க. இன்டைரக்டாக ஒரு சிங்கருக்குள்ளேயும் ஒரு ஆக்டர் இருக்கார் ஆக்சுவலாக. ஜென்ரலாக வந்து அதாவது இவங்க சிங்கிங்கில் ஆக்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அவங்கள மாதிரி விஷுவலாக பண்ணலையே தவிர சிங்கிங்கில் ஒரு ஆக்டிங் இருக்குது. அதாவது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து வாய்ஸ் மூலமாக மியூசிக் மூலமாக வரக்கூடியது. அது தென் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம எப்படி இன்வால்வ்டாக பண்ணுறோமோ அதை வச்சு அது உள்ளே போய் அந்த சாங்கில் என்ன இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அது அந்த டியூன்லேயே இருக்கும். அது ஆக்சுவலாக அது பாட பாட அந்த எமோஷன் தானாகவே வரும் அதில். ஸோ 10th 11th படிக்கும்போது பசங்களை என்னை உசுப்பேற்றி விடுவாங்க, உனக்கு வாய்ஸ் நல்லா இருக்குது, நீ பாடலாம் 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 பாடலான்னு. ஸோ அவங்க உசுப்பேற்ற நிறைய காம்படிஷன் பாடி 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 வரும். காலேஜ் பண்ணும்போது 86 வந்து ஐ டிட் மை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எல்லாரும் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்பாங்களே, அந்த மாதிரி நீங்கள் இப்போ ரீசெண்டாக கான்சிட்டி படத்தில் வந்து ஒரு பாட்டு பாடிக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டுலேருந்து என் ஷோ வந்து துவக்கி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதாவது இது வந்து ரொம்ப ஒரு தத்துவம் தான். எல்லாரும் வெற்றி தோல்வியை கண்டெல்லாம் தோழ வேண்டிய அவசியம் கிடையாது, வெற்றிங்கிறதும் தோல்விங்கிறதும் மாறி மாறி வரக்கூடியது, மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற மாதிரி ஒரு சாங் இது. ஸோ அது எப்படி ஆரம்பிக்குன்னா, ப்ரோ கண்ணா ப்ரோ ப்ரோ கண்ணா ப்ரோ, வெற்றி பெற்ற சிலரும் இங்கு வீழ்ந்த காலம் உண்டு, தோற்று தோற்று நொந்தவரும் வாழ்ந்த காலம் உண்டு ப்ரோ கண்ணா ப்ரோ ப்ரோ கண்ணா ப்ரோ, வெற்றி பெற்ற சிலரும் இங்கு வீழ்ந்த காலம் உண்டு, தோற்று தோற்று நொந்தவரும் வாழ்ந்த காலம் உண்டு, வெற்றி தோல்வி கண்ட பின்பு காணும் உண்மை ஒன்று, வாழ்க்கை இங்கு மேடை என்று புரியும் பாரு அன்று, புரியும் பாரு அன்று ப்ரோ கண்ணா ப்ரோ ப்ரோ கண்ணா ப்ரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி சார், எனக்கு வந்து ஒரு டவுட்டு. இப்போ நம்ம ஒரு சில டைம்லாம் வந்து பாடும்போது பார்த்திங்கன்னா எஸ்பிபி சார்லாம் எடுத்துக்கோங்களேன், ஒரு சேட்னா அந்த எமோஷன், லவ்னா அந்த எமோஷன், அவர் பாடும்போது உண்மையாக எனக்கே பிரேக்கப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து அழுகலாம் வரும். ஸோ ஒரு சிங்கராக அந்த ஆடியன்ஸ்க்கு ஒரிஜினலாகவே அந்த ஃபீல் வர்ற அளவுக்கு நீங்கள் எப்படி பாடுறீங்க? இல்லை, அதுதான் ஒரு சிங்கருக்கு அது இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நார்மலாக வந்து எந்த மியூசிக் டேரக்டர்ஸும் யார்கிட்ட சிங்கர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த சிச்சுவேஷன் சொல்லியாச்சு, என்ன மாதிரி சூழ்நிலைங்கிறது சொன்னதுக்கப்புறம் என்ன யார் பாடுறாங்க, யாருக்காக பாடுறாங்க, என்ன லிரிக்ஸ்னு தெரிஞ்ச போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஃபீல் வேணும்னு சொல்லிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம எப்படி இன்வால்வ்டாக பண்ணுறோமோ அதை வச்சு அது உள்ளே போய் அந்த சாங்கில் என்ன இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அது அந்த டியூன்லேயே இருக்கும். அது ஆக்சுவலாக அது பாட பாட அந்த எமோஷன் தானாகவே வரும் அதில். ஓகே, பட் ஆக்டிங்னா கூட இப்போ நம்ம ஃபேஸில் அந்த எக்ஸ்பிரஷன் வச்சு அந்த எமோஷன் வந்து கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். பாடும்போது அந்த வாய்ஸில் இன்டைரக்டாக ஒரு சிங்கருக்குள்ளேயும் ஒரு ஆக்டர் இருக்கார் ஆக்சுவலாக. ஓகே. ஜென்ரலாக வந்து அதாவது இவங்க சிங்கிங்கில் ஆக்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அவங்கள மாதிரி விஷுவலாக பண்ணலையே தவிர சிங்கிங்கில் ஒரு ஆக்டிங் இருக்குது. அதாவது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து வாய்ஸ் மூலமாக மியூசிக் மூலமாக வரக்கூடியது. அது ஸோ மியூசிக்கல் எக்ஸ்பிரஷன் வித் லிரிக்ஸ்னு வரும்போது அந்த டியூனில் வந்து அவங்க டியூன்லேயே இருக்கும். அது ஆக்சுவலாக கம்போஸ் பண்ணக்கூடிய டியூன்லேயே அது இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அதை வந்து நம்மளுடைய வாய்ஸில் நம்மளுடைய எக்ஸ்பிரஷனில் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய டியூட்டி. ஓகே. ஸோ அப்போது முதல் எனக்குள்ள ஒரு சிங்கர் இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் எப்போ டிஸ்கவர் பண்ணீங்க, அண்ட் எப்போ வந்து நம்ம லைஃபே இனிமேல் சிங்கிங் தான் அப்படின்றத சூஸ் பண்ணீங்க? அது எனக்கு தெரிஞ்சு நல்ல கேள்வி இது. ஆக்சுவலாக ஸ்கூல் டைமில் வந்து நான் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் பாடுவேன். ஸோ 10th 11th படிக்கும்போது பசங்களை என்னை உசுப்பேற்றி விடுவாங்க, உனக்கு வாய்ஸ் நல்லா இருக்குது, நீ பாடலாம் 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 பாடலான்னு. ஸோ அவங்க உசுப்பேற்ற நிறைய காம்படிஷன் பாடி 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 வரும். காலேஜ் பண்ணும்போது 86 வந்து ஐ டிட் மை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். ஸோ அந்த டைமில் வி ஹேட் அன் ஆர்கெஸ்ட்ரா. ஸோ அங்கே நாங்கள் ஆரம்பித்தோம். அங்கே தான் எனக்கு இல்லை, சரி நம்ம பாடலாம், நம்ம வந்து இதை ஃபுல் டைமாகவே, அப்போ ஃபுல் டைம்னு எடுக்கணும்னு இது பண்ணல. ஸோ காலேஜில் ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சுருந்தோம். அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் பாடியிருந்த டைம் அது ஆக்சுவலாக. ஸோ அப்போ தான் நான் கிளாசிக்கல் கற்றுக்கவும் ஆரம்பித்தேன். எங்கள் சித்தி என்னோடய அம்மாவோட தங்கை வந்து என்னை வலுக்க டைம் இவனை மியூசிக்கில் போடு எனக்கு நல்லா வரும் சொல்லி என்னை அப்படி சொல்லி நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து மியூசிக்கை ஏன் நம்மளோட கேரியராக எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய காலேஜ் டேஸ்லேயே எனக்கு வந்த தாட் ஆக்சுவலாக. அது அப்படி தான் ஆரம்பிச்சது. அது பட் நீங்கள் ஆரம்பித்தது ரொம்ப சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிட்டிங்க, 7th 8th படிக்கும்போது. ஓகே. பட் 12th அப்புறம் தான் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு. ஆமாம், காலேஜ் ஃபஸ்ட் இயரில் 86